ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை 22/5/2026 கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3க்கு 1 தான் கிடச்சிருந்தது. அந்த 1 நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடைக்க வேண்டியது லைன் சீரியலை கணிக்காததுனால நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டு போயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய இந்த 8 PM உடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு 3-2-3. ஸோ 2 நம்ம ஆல் போர்டில் எடுத்தாச்சு, நம்மளுக்கு வினிங்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி கேமை பொறுத்த வரைக்கும் நான் டபுள்னு தான் கணிச்சிருந்தேன். ஃபுல்லாகவே இங்கே நம்ம டபுள் தான் கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டடுக்கு தான் இந்த 2 நம்பர்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ லைன் நம்பரை கண்டுக்காதனால நம்மளுக்கு 8 PMல் கிடைக்க வேண்டிய ஃபுல் போர்டு போயிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கு 8 PMல் கிடச்சிருந்த நேற்றுக்கான ஒரே ஒரு வின்னிங். மற்றபடி 6 PMல் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கல. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் வந்து 436. அதே மாதிரி நம்மளுக்கு 8 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான். 8 PMல் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 196. ஸோ இந்த 196 திருப்பி அடிக்கிறாங்க, என்னென்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங் நண்பா. நேற்றைக்கு 3க்கு 1 தான் கிடச்சிருந்தது. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3Up சேனல் டிஎல் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 23/5/2026 3 ஷோக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துருவோம். 1 PM ஆல் போர்ட். 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 7 அல்லது 2 இருக்குது. 7 அல்லது 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது 1 PM பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 7 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3 டிஜிட் என்னமா இருக்குன்னு பார்ப்போம். 3 டிஜிட். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 196. ஸோ 196 ஃபார்மெட்டில் தான் எடுக்கலாம். 196 ஓகே. 196 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 அல்லது 8 டபுளுக்கான சான்ஸ். டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 5 அல்லது 8 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 7ஐயும் 2ஐயும் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 947க்கு சான்ஸ் இருக்குது. 947. 147. 470. 745. 937. 276. 701. 378. ஸோ அதிகப்படியான நம்பர்ஸ் 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 வச்சு அதிகப்படியான நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு என்னமோ 7 தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் எல்லாமே 7 சம்மந்தப்பட்டதாக இருக்குது. 2 சம்மந்தப்பட்டது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான். 276 மட்டும் தான் 2 சம்மந்தப்பட்டது. மற்றபடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு 7 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸாக தான் இருக்குது. இதில் மொத்தமாக நம்மளுக்கு 8 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போதும் வந்து 5 நம்பர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இதில் நான் வந்து ஃபார்மெட்லேருந்து அப்படியே டேரெக்டாகவே எடுத்து எழுதுனதுனால 8 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. மற்றபடி 2 வச்சு நம்மளுக்கு அதிகப்படியாக எதுவுமே இல்லை. ஒரு வேளை 2 வச்சு வர்றதா இருந்தால் அது டபுளுக்கான சான்ஸில் தான் இருக்குது. 225 ஒரே ஒரு டபுள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 225. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 225 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் எல்லாமே ஒரே நம்பர்ஸ்குள்ளே தான் சுற்றி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இது நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரே நம்பருக்குள்ளே தான் சுற்றி இருக்குது. நல்லா கவனிங்க. அதிகப்படியாக 74 பெயர்ஸ் இருக்குது. 74 74 74 74 74 பெயர்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த 1 PMக்கான கெஸ்ஸிங் நண்பா. ஸோ இதை குறைக்க முடியலை. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வர நம்பர்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 6 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8 1 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 1 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்.
த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 436 அடிச்சிருக்காங்க. ஸோ 436 ஃபார்மேட். ஓகே, 4-3 ஃபார்மேட். ஸோ 4-3 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 0 டபுளுக்கான சான்ஸு. 8 அல்லது 0 நம்மளுக்கு டபுளுக்கான சான்ஸில் இருக்குது 6 PM பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். 1 பொறுத்த வரைக்கும் 741. ஸோ 1 PM கிடச்ச அதே நம்பர் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு 741. 751. 197. 894. 783. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய இந்த 6 PM கெஸ்ஸிங் நண்பா. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 அல்லது 0க்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேம் அப்படி ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். டபுளில் அப்படி எதுவும் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ நான் வந்து 6 PMக்கு டபுள்ஸ் எடுக்க விரும்பலை. உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட டபுளுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8 வச்சு பயன்படுத்தியிருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. இப்போ நம்ம 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8 PM ஆல்போர்ட். 8 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7 8 PMக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இப்போ 1 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 3-3 டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ 3-3 ஃபார்மேட். ஓகே, 3-3 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 டபுளுக்கான சான்ஸ் நண்பா. ஸோ ஏற்கனவே நேற்றுக்கு 2 வச்சு தான் டபுள் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 2க்கான சான்ஸ் தான் காட்டுது. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். மறுபடியும் 714 சொல்லிட்டு 3 ட்ராவலையுமே 714 இருக்குது நண்பா. 1 PM சரி, 6 PM சரி, 8 PM சரி, இந்த 714ங்கிற நம்பர் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ கவனிச்சுக்கோங்க. அடுத்து 641. 578. 874. 874 வேண்டாம், 748ன்னு கொடுப்போம். 748. 901. ஸோ 5 நம்பர் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்மளுக்கு எப்போதும் போல் 8 PMல 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 561. ஸோ போதும். இப்போ 2-5 வச்சு டபுளுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால நேற்றுக்கு 2 நம்மளுக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ 5 வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 5 வச்சு வர்றதா இருந்துச்சுன்னா இங்கே மேலே நம்மளுக்கு 2மே ஒற்றைப்படையில் தான் இருக்குது. 1 ஏற்கனவே டபுள் அடிச்சிட்டாங்க. அப்போ 1 சிங்கிளில் வச்சு 5 டபுள் அடிப்பாங்க. 7 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 வந்து டபுள் அடிச்சிருக்காங்க. 778ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ 7 வந்து நம்ம கணிக்க முடியாது. ஸோ 7 வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி ஃபார்மெட்டில் அடிச்சிருக்காங்க. ஏசி, அதுக்கப்புறமா ஏசி எல்லாமே ஏசி ஃபார்மெட்டாக தான் இருக்குது. ஏசி, ஏபி, பிசி மட்டும் தான் வரல. அப்போ 155 1 5 and 5.
155க்கு சான்ஸ் இருக்குது. 755 கொடுப்போம். ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இல்லை தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டியர் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 ஷோவுக்குமே ஒரு நம்பர் ஒரு ஏபிசி போர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா கம்யூனிட்டி டேபிளில் செக் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுத்த நம்பர்ஸ் இருக்கும். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் இதை ஃபார்மெட்லேருந்து தான் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக நண்பா, தனிப்பட்டு எழுதி வச்சு கொடுக்கல. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற XYZ அதோட நம்ம X=0ங்கிற ஃபார்மெட்டை வச்சு தான் இந்த ஃபார்மெட்டை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி 23ஆம் சனிக்கிழமை 5ஆம் மாதம் 2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.